வெல்கம் டு ஜேவி டாக்ஸ். உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பொங்கல் வேறு நெருங்கிடுச்சு. எல்லாம் அவங்க சொந்த ஊர்களுக்கு புறப்பட நீங்களாக காத்துட்ருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களோட பொங்கல் பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்க. கடின உழைப்பு திறமையை வெல்லும். ஏனென்றால் திறமைக்கு கடின உழைப்பு திறமைக்கு இருக்காது, அதுவும் கடினமாக உழைக்காது. இன்றைக்கோட டாபிக் ஜேவி டாக்ஸ் இதுதான். அது சொல்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் குறித்த பொங்கல் அன்னைக்கு நம்மளோட வீடியோ வில் பி நாட் பி அப்லோடட். பொங்கல் அன்னைக்கு நம்மளோட வீடியோ இருக்காதுன்னு நம்புகிறோம். அதனால் அப்லோட் பண்ணுவேன், பார்க்கலாம். சும்மா சொன்னால் இருக்கும், கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பொங்கல் முன்கூட்டியே நான் அவங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல். பொங்கலில் நீங்கள் பத்திரமா செலிப்ரேட் பண்ணுங்கள். இதுனா பத்திரமா நம்ம கொண்டாடுறது விஷயமா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அடுப்பு பற்ற வைக்கும் போதும் நீங்கள் கவனமாக பற்ற வைங்க. பானைகளை வாங்கி வைக்கும்போதும் நீங்கள் கவனமாக நீங்கள் வைக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போகிறீங்க, டச்சு விட்டு போயிருக்கோம். உஷாராக பானைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். பழைய பானைகள் இருந்தால் தூக்கி போட்டுருங்க. புது பானைகளை வச்சு கடையில் வாங்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, பொங்கல் பண்டிகையை நாம் எந்தளவுக்கு கொண்டாடுகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளோட என்ன சொல்கிறது, பகவானோ சம்திங் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சனி பகவானோ சூரிய பகவானான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது ஏன் சொல்கிறாங்கன்னா, இது சன்னை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், சூரியனை நம்ம தொழுகிறோம். சூரியனுக்கு அந்த சூரிய கடவுளுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிற விதமாக விவசாயிங்க இந்த பொங்கலை அறுவடை நாளை கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது, எனக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கிறது பொங்கல்னால ஞாபகத்துக்கு வருது நம்மளோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். நேரில் பார்க்க முடியலன்னா டிவியில் நான் அதை போட்டு பார்ப்பேன். போன வருஷம் என்னால் ஜல்லிக்கட்டு மிஸ் பண்ணேன். டிவியில் பார்க்குறது ஒரு சுகம். ஃபோன் தான் இருக்கே, ஃபோனில் பார்த்துக்கலாம்னா நமக்கு அந்த வேலைகள் நிறைய இருந்தது. வீட்டில் இருந்தால் அவ்வளோ ஆயிருக்காது. ஆனாலும் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை பார்க்க போகிறேன். நான் ஊருக்கு போகல இந்த வருஷம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன். ஒரு பக்கம் வருத்தம் இருக்கும், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பேருந்துகளில் நீங்கள் பயணிக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வேறு புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வேறு திறந்து விட்டுருக்குறாங்க. கோயம்பேடை இழுத்து மூட போகிறதா கேள்விப்பட்டேன். இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு கோயம்பேடு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஊர் முடித்து சென்னை வரணுன்னா நீங்கள் கிளாம்பாக்கம் இறங்கணுதா நியூஸ் பார்த்தேன். ஆனால் அது ஒரே ஒரு நியூஸ் சேனலில் தான் போட்டாங்க. அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. அது அதிகாரப்பூர்வமாக அப்படியான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் பஸ்ஸில் வரும்போது சேஃபாக வாங்க. உங்களோட குழந்தைங்கள கிட்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா, உங்களை பஸ்ஸில் இருந்தாங்கன்னா பத்திரமா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவங்களை முதல்ல அனுப்பி உங்களுக்கான இடங்களை நீங்கள் பஸ்ஸில் பிடிச்சி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளம்பாக்கமாக இருந்தாலும் சரி, கோயம்பேடாக இருந்தாலும் சரி,
ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கும்படியே கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பஸ்ஸில் நிறைய வாட்டி பொங்கல் டேஸில் தான் போயிருக்கிறேன். போகும்போது கஷ்டம், ஆனால் வரும்பொழுது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சென்னை எல்லா பஸ்ஸும் சென்னைக்கு தான் வரும். ஸோ காலியாகத்தான் இருக்கும் காணும் பொங்கல்ன்றதுனால. இதே நம்ம பீச்சில் நம்ம போய் பார்க்கும்போது காணும் பொங்கல் அப்போ கூட்டம் இருக்கும் அதிகமாக, அலைகடல்னு இருக்கும். பீச்சுங்கள்லேயும் வண்டலூர் ஜூ உள்ளிட்ட இடங்களில் கூட்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ சக்கரை பொங்கலை வச்சு சாப்பிடுவோம். பொங்கலை மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடும்படியாக உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ கடின உழைப்பு, விவசாயிங்க தானே கடினமாக உழைக்கிறாங்க. கடின உழைப்பு அவங்களோட திறமை, டேலண்ட்டை ஊக்குவிக்குது. அவங்களோட டேலண்ட் இன்றைக்கி வளருது. விவசாயி எனக்கு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நாற்று நடவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விவசாயிகள். எனக்கு அதை நட தெரியல. இப்போ கொஞ்சம் நாற்று நட வைக்கணும், நாற்று நடணும், நடவு எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறாங்க நான் பார்த்து. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு நாற்று கூட உங்களுக்கு நட தெரியலையே அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இது எங்கள் ஃபேமிலிக்கே தெரியாது. இந்த ஜேவி டாக்ஸில் அவங்களுக்கு தெரியுமா, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். கேட்பாங்க பாருங்கள், என்னடா என்கிட்ட சொல்லியேன்னு. அதாவது அப்போ எனக்கு ஒரு அசிங்கமாகிடுச்சு. நான் என்ன அப்புறம் ஒரு டைம் அசிங்கமாச்சு. ஏன் நம்ம ஏன் விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம்? நம்மனா விவசாயியா? நம்ம அப்பா என்ன விவசாயியா? தாத்தா தானே, அவரே ஊர்லேருந்து வேலை செஞ்சு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே அவரே விவசாயி கிடையாது, இதில் விவசாய குடும்பம் அப்படின்றாங்க அப்படின்னு நினச்சேன். நிலம் இருக்குது உண்மை, அதில் பயிர் நடுறது எங்கள் ஆயா தான் நட்டுட்டு இருந்தாங்க. நடுவுற வேலையாக இருந்தாலும் சரி, நடவு நடணும் அந்த வேலை, அறுவடை உள்ளிட்ட எல்லா வேலைகள்லேயும் அவங்க தான் ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் இன்சார்ஜ், அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு அசிங்கமாயிடுச்சு. சரி இப்படி கேட்டாங்களே, சரி இதெல்லாம் ஒரு கற்று வச்சுக்கணும் அப்படின்னு. அவங்க கடின உழைப்பால் தான் இன்றைக்கி நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஃப்ராங்கி எல்லாம் எதால் வருது? விவசாயிகளுடைய உழைப்பால். அவங்களோட உழைப்பு நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவங்க எதுக்காக உழைக்கிறாங்கன்னா, நம்ம வயிறார தின்றதுக்காக தான் உழைச்சி போடுறாங்க வேகாத வெயிலில். எனக்கு விவசாயத்தில் இருக்கும்போது செருப்பு அடிக்கடி சேத்துல மாட்டிக்கும். அட என்னப்பா இது வேறு சேத்துல மாட்டிச்சு கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். எதுடா கன்றாவி? சேத்துல இருந்தால் அவனுக்கு கன்றாவியா? போய் வீட்டில் பம்பு செட்டில் இருக்கோ கழுவிக்கோ அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் அந்த சேத்து மேலே நடக்கும்போதே ஒரு மாதிரி எரிச்சலாகும். ஆனால் அப்போ சின்ன பையன். இப்போது எனக்கு அதில் நடக்கணும், அதில் இருக்கணும்னு ஆசை. பட் ஆனால் ஒன்று, நமக்கு எதுவும் தெரியாது இருக்குது. சேர பார்த்தாலே எரிச்சல் அடைகிறவன் நான். மழை சேர்ந்தால் கூட நான் ஒதுங்கி போவேன். ஆனால் விவசாயிகளோட சேத்துல அலையிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதனால் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அதுக்கு ஒரு நாள் நடக்கும். நாற்று நடுவேன், எப்படியாச்சும் கற்றுக்கின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்காச்சும் நாற்று நட வேண்டியது தான். சரி அப்படி ஒரு ட்ரை பண்ணால் நினச்சா, நம்ம ஊரில் நாற்று நடுறதுலாம் நம்மலாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நட்டுருவோம்ப்பா. இப்போ வெறும் அறுவடை தான், ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். அறுவடை காலத்தில் போயிட்டு இப்போ நாற்று நடவான்னு கேட்குறியாப்பா அப்படின்னு. அதுவும் உண்மைதான். நாங்கள் திருவிழா மே மாதம் நடக்கும். திருவிழா டைமில் தான் அதெல்லாம் நடத்துவாங்க. திருவிழா டைமில் தான் அந்த விழாலாம் நடத்துவாங்க. ஐ மீன் அந்த நாற்று நடவு செய்கிறதெல்லாம் அப்போ தான் பண்ணுவாங்க. பண்ணுறதுனால எனக்கு அப்போ பார்ப்பேன், இவங்க என்ன பண்ணுங்கிறாங்க குனிஞ்சி அப்படின்னு. ஏய் அதுக்கு பேர் தாண்டா நாற்று நடுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். நாற்று நடுறதுன்னா அதுதான் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுதான் நாற்று நடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும். ஸோ இதன் மூலமாக அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, அதனால் அவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க. நம்ம திறமை எதில் உருவாகுதுன்னா ஹார்ட் ஒர்க்கில் தான் உருவாகுது.
கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக நம்மளோட திறமை எதில் உருவாகிறது என்று சொன்னால் அது ஹார்ட் ஒர்க்கில் தான், நாட் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு யூஸ் ஆகும். பட் ஹார்ட் ஒர்க் என்பது நம்மளை இன்னும் உழைக்கணும்னு நம்மளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் திறமைக்கு உழைக்கவே தெரியாதுன்றாங்க. அது உண்மை. திறமையை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. திறமையை வச்சு சம்பாதிக்க தான் முடியும். அது மூலமாக ஹார்ட் ஒர்க் கொஞ்சமாக தான் நமக்கு பெனிஃபிட் ஆகும். ஆனால் திறமைக்கு உழைப்பே கிடையாது. கடின உழைப்பே இருக்காது. கடின உழைப்பால் தான் திறமை வளரும், டேலண்ட்டு வளரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. அது விவசாயிங்கிட்ட தான் கற்றுக்கிட்டு போகணும். கடினமாக உழைக்கிறாங்க கொத்தனார்கிட்ட அவங்க ஒரு நாளைக்கு நான் கொத்தனார் அந்த வீடுனாலும் நான் ஒரு செவரை எழுப்ப முடியுமா? நான் போகிறேன் ஒரு வீட்டை இந்த செவத்தை நான் கட்டட்டுமா கேட்டால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? உங்களுக்கே தெரியும் நமக்கு கட்ட தெரியாது. கட்ட தெரிஞ்சு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் வேருக்குன்னு உழைப்பு தேவை. அது உழைக்கப்பட்ட கைகளால் மட்டும்தான் அந்த செங்கலுக்கு அடங்குமே தவிர இந்த மாதிரி சாஃப்டான கையாலலாம் அந்த செங்கலை வச்சு அந்த கொளறு அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு பூச முடியாது. சாஃப்டான கை செவுரு எழுப்ப முடியாது, கடினமாக உழைக்கவும் முடியாது. நம்ம கை இந்த கை அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த கை கருப்பாக இருக்கணும். இந்த கை இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. பட் நம்ம உழைக்கணும்னு சொன்னால் இது அந்த கொத்தனாரோட கையோ, பில்டிங் இடிக்கிறவங்களோட கையோ, கல்லை இடிக்கிறவங்களோட கையோ, யார் கை வேண்டுமானாலும் அப்போ நான் போய் பார்த்தேன்னா கருப்பாக இருக்கும், சொரன்னு இருக்கும். அவங்க கை அப்படியே நம்ம முகத்தில் தைச்சா நமக்கே அது அரிப்பு வர அளவுக்கு ஆகும். இதே அவங்க ஒரு அடி அடித்தார்கள்னா நம்ம அப்படியே அப்படியே அவங்களோட 5 விரல் அப்படியே பதியும். தட் இஸ் அ ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய இன்றைய விஷயம். ஸோ கடின உழைப்புக்கு திறமை கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் திறமைக்கு கடின உழைப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைய ஜேவி டாக்ஸில் நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடிஞ்சது, நிறைய பேச முடிஞ்சது, பேசிட்டேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். உங்களில் ஒருவன் இது ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட ஜேவி டாக்ஸ் ஓட போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.